நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பனைமரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம். இந்த பனைமரத்தோட வரலாறு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன தகவல்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த பனைமரம் நீண்ட நாள் வாழக்கூடிய மரம், 100 வருடத்திற்கும் மேல் இருக்கக்கூடிய மரம். இந்த பனைமரத்தை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த புளிய மரம் அழகாக பூத்து குலுங்கி இருக்குது. இனிமேல் தான் இதில் காய் போடும், அதனால் இதையும் சேர்த்து எடுத்தேன். இந்த பனைமரத்தோட நுனியிலேருந்து வேர் வரைக்கும் எல்லாமே பயன் தரக்கூடியவை. எதெல்லாம் பயன் தரும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு நுங்கு அப்படின்னா அந்த பழத்தோட இளம் பழம், காயின்னு கூட சொல்லிக்கலாம். அப்புறம் பதநீர், அந்த பூவிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நீர். அப்புறம் பனை வெல்லம், இந்த பனை வெல்லத்தை அந்த பதநீர் எடுத்து அதை காய்ச்சி பனை வெல்லம் தயாரிப்பாங்க. அதில் நமக்கு நிறைய இரும்பு சத்து இருக்குது. அப்புறம் அதை சாப்பிட்றதுனால இருமல் கூட வராது. அப்புறம் பனங்கிழங்கு, பழத்தை எடுத்து அதை மண்ணில் வச்சு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அது பனங்கிழங்கா விளைஞ்சிரும். அதையும் நம்ம சாப்பிட்றோம். இந்த பனை ஓலையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் வசதி இல்லாதவங்க வீட்டுக்கு மேற்கூரையாக இந்த பனை ஓலையை தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த முதிர்ந்த கட்டைகள் பெரிய பெரிய மாளிகைக்கெல்லாம் அந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில். இப்போ காங்கிரீட் அப்படிங்கிற வீடெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் முக்கியமான இடத்துல இருந்திருக்கு இந்த பனங்கட்டைகள். இந்த பனை ஓலையிலேருந்து கைவினை பொருட்கள் நிறையா தயாரிக்கிறாங்க. அதில் பாய், விசிறி, தொப்பி, சொலகு, இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம்.